வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். போலீஸ் அதிகாரியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டிய தவாக பிரமுகர் கைது. அரசு அதிகாரிகள் பார் உரிமையாளர்களிடம் பணம் பறித்ததும் அம்பலம். புதுச்சேரியில் மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய்க்களை இருசக்கர வாகனத்தில் வந்து இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் கோயிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். போலீஸ் அதிகாரியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டிய தவாக பிரமுகர் கைது. அரசு அதிகாரிகள் பார் உரிமையாளர்களிடம் பணம் பறித்ததும் அம்பலம். புதுச்சேரி போலீஸ் அதிகாரியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டிய தவாக பிரமுகர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிரமுகர் பாபு. இவர் ஒதியஞ்சாலை போலீஸ் நிலையத்திற்கு நேற்று பகல் 11:45 மணிக்கு சென்றார். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் தனியாக பேச வேண்டுமென கூறினார். அதன்பின் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசினார். அப்போது தன்னை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பி வைத்துள்ளதாக பாபு அறிமுகம் செய்து கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், போக்குவரத்து பிரிவு போலீஸ் சூப்பரண்டு செல்வம் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அதை மறைக்க அவரிடம் ரூபாய் 1 கோடி கேட்டேன். அவரும் ரூபாய் 60 லட்சம் தருவதாக கூறினார். அதன்படி முதலில் ரூபாய் 1 லட்சம் தருகிறேன் என்றார். ஆனால் இதுவரை அவர் பணம் தரவில்லை. எனவே நீங்கள் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் பேசி அந்த பணத்தை வாங்கி தர வேண்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்கின்றேன் என்றார். இந்த உரையாடலை பாபுவிற்கு தெரியாமல் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தனது செல்போனில் பதிவு செய்து கொண்டார். போலீஸ் அதிகாரியிடமே பணம் கேட்டு மிரட்டியது இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தவாக பிரமுகர்கள் பாபு, ஸ்ரீதர் ஆகியோர் மீது இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர். இது பற்றி அறிந்த சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நித்யா ராதாகிருஷ்ணன் நேரில் வந்து விசாரணை நடத்தினார். அப்போது புதுவை கலால்துறை அதிகாரி, பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரி, ரெஸ்டோ பார் உரிமையாளர், தனியார் ஆஸ்பத்திரி நிர்வாகி உட்பட பெரும் புள்ளிகளை மிரட்டி 2 பேரும் பல லட்சம் ரூபாயை சுருட்டியது தெரியவந்தது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ஸ்ரீதரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய்க்களை இருசக்கர வாகனத்தில் வந்து இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய் ஒன்று உடல்நலம் குன்றி கிடப்பதாக பொதுமக்கள் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் என்ற விலங்குகள் நல அமைப்பிற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அந்த அமைப்பின் தலைவர் அசோக்ராஜ் மற்றும் ஜெயமணி அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த நாய் காயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதனால் நாயை யாரோ தாக்கியிருக்க கூடும் என சந்தேகமடைந்த அவர்கள் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த காட்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த நாயை இருசக்கர வாகனங்களில் குழுவாக வரும் இளைஞர்கள் தடியால் மிகவும் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. மேலும் இதே இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிற நாய்களையும் தாக்கி வந்ததோடு நாய்களுக்கு உணவளிக்கும் நபர்களை ஆபாசமாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாயை இளைஞர்கள் குழுவாக வந்து கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. மேலும் இந்த வகையான சம்பவங்களில் தான் நாய்கள் மனிதர்களை கடிப்பதும் துரத்துவதும் அதிகமாகி வருகின்றதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் கோயிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோயிலில் இன்று ஆடி மாத பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ராஜச்சந்திரு கலந்து கொண்டு சிறப்பித்தார்.
முன்னதாக அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட ராஜச்சந்திரு அவர்களுக்கு கோயில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து சோலை நகரில் உள்ள யூத் ஹாஸ்டலில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் அப்பகுதி மக்கள் சுமார் 1000 நபர்களுக்கான பிரம்மாண்ட அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை ராஜச்சந்திரு துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள், கோயில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் மின்துறை அலுவலகத்திற்கு உட்பட்ட இடையார்பாளையம் கிராமத்தில் 315 kVA மின்மாற்றி இருக்கின்றது. ஆனால் நீண்ட காலமாக குறைந்த மின்னழுத்த பிரச்சனை இருந்து வந்த நிலையில் தற்பொழுது கூடுதல் மின்மாற்றி 200 kVA பல்வேறு கட்ட போராட்டங்கள், மனு கொடுத்தும் நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தும் புதிய மின்மாற்றி அமைத்து கொடுத்தனர். இருந்தாலும் அந்த கிராமத்திற்கு விவசாய நிலங்களுக்கு மற்றும் வீட்டு உபயோகம் போக குறைந்த அளவிலேயே எங்களுக்கு மின்சாரம் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, அது புதிய நகர்களில் வீடு கட்டுவதால் மின் தேவையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தவளக்குப்பம் மின்துறை அலுவலகத்தில் பணியாற்றும் இளநிலை பொறியாளர் திருமுருகன் அவர்கள் பழைய மின்மாற்றியில் உள்மொத்தம் லோடியில் 80% லோடை பிரித்து 200 kVA மின்மாற்றியை கொடுத்துவிட்டு மீதமுள்ள 20% லோடை 315 kVA மின்மாற்றியில் கொடுத்திருக்கின்றனர். ஏனென்றால் தவளக்குப்பம் கடலூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புதிய தனியார் திருமண மண்டபத்திற்கு மின் இணைப்பு கொடுக்கும் நோக்கோடு இளநிலை பொறியாளர் முயற்சி எடுத்து வருகின்றார். இதனால் இடையார்பாளையம் கிராமத்தில் எதிர்காலத்தில் மின் பற்றாக்குறை ஏற்படும் கிராம மக்களை எதிர்ப்பை மீறி இளநிலை பொறியாளர் அவர்கள் சர்வாதிகார போக்கோடு தனியார் மண்டபத்திற்கு ஆதரவாக பணிகளை நேற்று தொடங்கினார். அதனால் கிராம மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்திய அந்த பணிகளை நிறுத்தினர். அது மட்டும் இல்லாமல் புதிய மின்மாற்றி அமைத்த போது திட்டமிட்ட பணியை முழுமையாக முடிக்காமல் ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டிய நிலையில் அப்படியே இருக்கின்றது. அப்பகுதியில் உள்ள சிறு குழந்தைகள் அதில் விழும் அபாயம் உள்ளது. மேலும் கிராமத்தில் தெருவிளக்குகள் சரிவர எரியவில்லை. தனியார் மண்டபத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் இளநிலை பொறியாளர் அவர்களை மாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் மின்துறை சம்பந்தமாக பொதுமக்கள் உரிய கேள்வி எழுப்பினால் கோபமான தகாத வார்த்தையில் பேசுகிறார். எனவே தவளக்குப்பம் ONM பணிபுரியும் இளநிலை பொறியாளர் மீது தாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படியும், எங்கள் கிராமத்து மின்மாற்றியில் இருந்து தனியாருக்கு மின்சாரம் செல்வதை தடுக்க வேண்டியும் தங்களிடம் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டிய காவல்துறை நாளுக்கு நாள் மக்களின் நம்பிக்கையை இழந்து வருவது சரியானது அல்ல. இந்த உண்மை நிலையை உணர்ந்து காவல்துறையில் புரையோடி உள்ள குற்ற சம்பவங்கள், கோஷ்டி பூசல்கள், அரசியல் தலையீடுகள் போன்றவற்றை காவல்துறையின் உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இதற்கு மேலும் சரியான நடவடிக்கையை காவல்துறையின் உயர் அதிகாரிகள் எடுக்கவில்லை என்றால் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்படும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவை காப்பாற்ற யாராலும் முடியாது. தற்போது புதுச்சேரி காவல்துறை போக்குவரத்து கண்காணிப்பாளர் மற்றும் 2 ஆய்வாளர்கள் தங்களது கடந்த கால சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஒரு குற்றத்தை மூடி மறைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த குற்றச்சாட்டை தங்களது சுயநலத்திற்காக ஒரு கும்பல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்துள்ளதாக தெரிகிறது. இந்த வழக்கை வாபஸ் பெறக்கூடிய கோடிக்கணக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் பேரம் பேசியுள்ளனர். பேசிய பணம் தங்களுக்கு கிடைக்காததால் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரிடம் பணம் கேட்டு மிரட்டல் விடப்பட்டது. அதன் அடிப்படையில் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது சரியான நடவடிக்கையாகும். காவல்துறை அதிகாரிகளிடமே காவல் நிலையத்திற்கு நேரடியாக வந்து பணம் கேட்டு மிரட்டல் விடுவது என்பது காவல்துறையின் பலகீனத்தை எடுத்து காட்டுகிறது.
காவல் அதிகாரியிடம் பணம் கேட்டு மிரட்டியவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தினசரி பல அப்பாவி வியாபாரிகள், ஓட்டல் உரிமையாளர்கள், மதுபான நிறுவனங்கள், வருவாய் வரக்கூடிய துறையில் பணிபுரியும் அதிகாரிகள், ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள், அரசு ஒப்பந்ததாரர்கள், சினிமா தியேட்டர் உரிமையாளர்கள் உள்ளிட்ட வருவாய் கிடைக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களை சில அரசியல்வாதிகள், சில காவல்துறை அதிகாரிகள், சில சமூக சேவர்கள் என்ற பெயரில் மிரட்டுவது, பணம் பறிப்பது ஆகியவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பது. பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் ஏதும் இல்லை. மாறாக தவறு செய்பவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் அழைத்து கட்ட பஞ்சாயத்து நடைபெறும். பஞ்சாயத்து முடிவில் சதவீத அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்படும். பல காவல் நிலையங்கள் நீதிமன்றம் போன்றே செயல்படுகின்றன. ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் பல இள வழக்கறிஞர்கள் போர்வையில் பாதிக்கப்படுபவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துபவர்களுக்கும் ஆதரவாக பேச நிரந்தரமாக உள்ளனர். காவல் நிலையங்களில் அளிக்கப்படும் புகாரின் மீது இவ்வித பஞ்சாயத்தும் இன்றி, விருப்பு வெறுப்பு சுயநலமின்றி விரைந்து நடவடிக்கை எடுத்தால் குற்றங்கள் மிக குறைய நிறைய வாய்ப்புள்ளது. காவல்துறையினரிடம் மக்களின் எதிர்ப்பையும் இதுவே ஆகும். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழக காவல்துறையினரால் திருபுவனை பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரிடம் சுமார் 15 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ள திமிங்கலம் எச்சம் இருப்பது கண்டறியப்பட்டு இந்த வழக்கு புதுச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக சமுதாயத்தில் மிக சாதாரண நிலையில் உள்ள 1-2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பொருள் உண்மையில் திமிங்கலம் எச்சம் என்பதுதான் என்று தெரியவில்லை. அது சம்பந்தமான நிபுணர்கள் ஆய்வு இதுவரை நடத்தப்படவில்லை. அப்படி உண்மையில் இந்த பொருள் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கலம் எச்சமாக இருக்குமேயானால் இதன் பின்னணியில் உள்ள வசதி படைத்த பல முக்கிய நபர்கள் இதில் நிச்சயம் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். எனவே அதி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கை சிபிஐ அல்லது என்ஐஏ விசாரணைக்கு புதுச்சேரி காவல்துறை தலைவர் உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரியில் நடைபெறும் பல்வேறு பூதாகரமான பல பிரச்சனைகளை தமிழக காவல்துறையினர் இங்கு வந்து கண்டுபிடிப்பது தொடர்கதையாக உள்ளது. தற்போது இந்த திமிங்கலம் எச்சம் ஏற்கனவே சந்தன ஆயில் தொழிற்சாலை, தமிழக டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்படும் போலி மதுபான தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தமிழக காவல்துறையால் தான் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்படும் வெளி மாநில போதைப் பொருட்கள் நடமாட்டத்தின் மீது புதுச்சேரி காவல்துறையினர் உரிய நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும். இதற்காக மாவட்ட ஆட்சியர் பல ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியும் போதைப் பொருள் நடமாட்டத்தை காவல்துறையால் தடுக்க முடியவில்லை. நகர பகுதியில் உள்ள உருளையன்பேட்டை, ஒதியஞ்சாலை, பெரியகடை, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் கிரைம் போலீசார் மனது வைத்தாலே போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும். இது சம்பந்தமாக யாரை குறை கூறுவது என்றே தெரியவில்லை என அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். போலீஸ் அதிகாரியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டிய தவாக பிரமுகர் கைது. அரசு அதிகாரிகள் பார் உரிமையாளர்களிடம் பணம் பறித்ததும் அம்பலம். புதுச்சேரியில் மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய்க்களை இருசக்கர வாகனத்தில் வந்து இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் கோயிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.